அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பிப்ரவரி 14 காதலர் தினம். அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். ஏதோ காதல் அப்படின்னாவே இந்த இலசுகளுக்கு மட்டுமான விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. காதல் அப்படிங்கிறது அன்பு. இது எல்லாத்துக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த லவ் அப்படிங்கிற காதல் இல்லை அன்பு, இது நம்மளோட உடம்புக்கு எந்த மாதிரி விஷயங்களை மாற்றங்களை கொடுக்குது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், யாரை கண்டிப்பாக நம்ம காதலிக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த காதல் லவ் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஹார்மோனல் சேஞ்சஸும் உண்டு பண்ணுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டோப்பமைன் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகப்படுத்துது. இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம மூளையில். ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு சேஃப்டி, ஒரு இணக்கம், அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது இல்லாமல் இந்த கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், செரட்டோனின், இதெல்லாம் குறைக்கக்கூடியது. ஆரம்ப கட்டத்தில் காதலை ஒரு இனிஷியலாக போய் ஒருத்தங்கிட்ட புதுசாக ஒரு லவ்வை சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வேணால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருமோ அப்படிங்கிற பயத்தில். பட் பொதுவாக நம்ம சொல்கிற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்டிசோல் லெவல்ஸை வெகுவாக குறைக்குது லாங் டேர்மில். பட் இதனால் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறையுது. இது எல்லாம் ஹார்மோனல் லெவலில் நடக்கிற விஷயங்கள். சரி, நம்ம உடலுக்கு நேரடியான ஃபிசிக்கலாக எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் காதல் அப்படின்னாவே என்ன போடுறாங்க, ஹார்ட்டின் ஓடுறாங்க. ஸோ அந்த ஹார்ட்டுக்கும் காதலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. ஸோ அன்புக்கும் நம்மளோட இருதயத்துக்கும் நல்ல அன்பானவங்க இருக்கிற இடத்துல இருதய கோளாறு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஹைப்பர் டென்ஷன், பிபி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. இருதய சம்பந்தமாக ஏற்படுற மற்ற பாதிப்புகள், இந்த படபடப்பு, அதனால் இந்த துடிப்பு மாற்றங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விஷயங்களில் இது வாய்ப்புகள் குறையுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கம். லவ் பண்ணால் தூங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா, அது அந்த கிடையாதுங்க. நல்ல அன்பு இருக்கும்போது, அந்த அரவணைப்பு இருக்கும் பொழுது நிம்மதியான ஒரு உறக்கம், இது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பெயின் மேனேஜ்மெண்ட். வலி உணர்வு கூட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருக்கும்போது வலி உணர்வு கூட நமக்கு குறையுது. அது இல்லாமல் பய உணர்வு குறையுது, நம்பிக்கை அதிகமாகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு உடல் அளவில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நோய் எதிர்ப்பு தன்மை கூட நமக்கு ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறதுனால. ஸோ அதனால் காதலிக்கிறதுங்கிறது தப்பு கிடையாதுங்க, எல்லாருமே காதலிக்கணும். ஆனால் யாரை காதலிக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். I love you. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போய் டாக்டர் காதலிக்க சொன்னாருன்னு சொல்லி புதுசாக யாரையாவது காதலிச்சு குடும்பத்தில் பிரச்சனை ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்பா நாளைக்கு ஒன்று பார்க்க சொன்னாரு. நான் சொல்கிற ஒருத்தரை நீங்கள் நிச்சயமாக காதலிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது யாருன்னு கேட்குறீங்களா, அது நீங்கள் தாங்க. ஏன்னா எல்லா உறவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம கூட வருவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. அது பெற்றவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட காதலிச்சவங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம நண்பர்கள், எல்லாருமே நம்மளோட கடைசி நொடி வரைக்கும் நம்மளோட இருப்பாங்கங்கிறது உண்மை இல்லை. நம்மளோட முதல் மூச்சுலேருந்து இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உடல். ஸோ இந்த உடலை இந்த வாழ்நாள் கடைசி நொடி வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறத விட மரியாதையாகவும் கௌரவமாகவும் வச்சுக்கணும். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் வியாதிகள் வந்ததுக்கப்புறம் டெர்மினல் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸை நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம். அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்கள். அவங்களால எந்திரிச்சு சுயமாக பாத்ரூம் போக முடியாது, பாத்ரூம் போனதை க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொம்ப அவங்களால சொல்ல முடியாத கஷ்டங்கள். இதுக்கு வேண்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கவங்க நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறது கூட பார்த்துருக்கேன். ஏன்னா சாப்பிட்டா நமக்கு பாத்ரூம் வந்துடும், நம்ம அவங்கள சிரமப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் கூட நிறைய பேர் இருக்குது. இதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதே போல் மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படின்னா அதுக்கு ரொம்ப அவசியமானது
நம்ம உடலை நம்ம காதலிக்கணும். ஸோ உடலை காதலிக்கணும் அப்படின்னா உடலை நல்லா வச்சுக்கணும். அந்த உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம செய்யணும்? 3 விஷயந்தாங்க. இயக்கம், தூக்கம், நல்ல உணவு பழக்கம். அதாவது எல்லா உயிரினங்களோட உயிர் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். கண்டிப்பாக எல்லா உயிரினமும் இயங்குது, மூவ் பண்ணுது, வேட்டையாடுது, சாப்பிடுது. அதே போல் தான் மனிதனும் நம்மளோட வேலைகளை செய்யறதுக்காக தான் நமக்கு கை கால்கள்லாம் இருக்குது. ஆனால் அது இல்லாமல் நம்ம எல்லாம் ஒரு முடங்கி கிடக்கிறோம் ஒரு ரூம்குள்ளே, ஒரு வேலைக்காகவோ இல்லை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ. ஸோ தயவு செஞ்சு இயக்கத்தை அதிகப்படுத்துங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 2வது உறக்கம் அப்படிங்கிறது மிக 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 அவசியமான விஷயம். ஏன்னா நான் பல வீடியோக்களில் என்னை உறக்கத்தை பற்றின வீடியோ நான் வந்து கீழே லிங்க்கில் போடுறேன். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது உறக்கம். உறங்கும்போது தான் நம்மளோட கழிவுகள்லாம் நீங்குது, நம்மளோட செல்லெல்லாம் புத்துணர்ச்சி ஆகுது, ரிப்பேரிங் ஒர்க் அப்போ தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து உறக்கம் அப்படிங்கிறது, நல்ல தூக்கம். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும், நான் படுத்தா அதுக்கப்புறம் காலையில் தாங்க எந்திரிப்பேன் அப்படின்னா 6 மணி நேரம் நீங்கள் தூங்கினா கூட போதும். கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்குன்னா 7 to 8 hours நம்ம வந்து நிச்சயமாக ஒரு நாளைக்கு உறக்கம் அப்படிங்கிறது அவசியம். அடுத்தது உணவு பழக்கத்தை பற்றின பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். காலை, மதியம், இரவு என்ன சாப்பிட்லாங்கிற வீடியோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன். அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மாவு சத்தை, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு ஒரு விதமான பேலன்ஸ் டயட், சரிவிகித சம உணவு, எல்லா சத்துக்கள் இருக்க மாதிரி, புரத சத்து நிறையா, நார் சத்து நிறையா, மாவு சத்து மிக மிக குறைவாக இருக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றிக்கணும். ஸோ இந்த 3 விஷயம்தான் இயக்கம், உறக்கம், சரியான உணவு பழக்கம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம சரியாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உடலை நம்ம காதலிக்கிறோம்னு அர்த்தம். அதே போல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் இருக்கிறவங்க கிட்டேயும் நம்மளோட அன்பை வந்து பரிமாறணும். ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்வியல் நிலையை நம்ம வந்து உருவாக்கணும். இதுதான் வந்து நீண்ட நாள் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்குரிய ஒரே வழி. என்னங்க, இந்த February 14 வேலண்டைன்ஸ் டேலேருந்து நம்ம காதலிப்போமா? நம்ம உடலை காதலிப்போமா? நிச்சயமாக பண்ணுவோம். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஆரோக்கியமான விழிப்புணர்வு சிந்தனைகள் அவசியம். அந்த சிந்தனைகளை கொடுக்கறது தான் நம்ம சேனலோட மிக முக்கியமான நோக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு விழிப்புணர்வு செய்தியோடு சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி.